மங்கல்யக்கன் ஸ்டுடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கல்கின்னு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அது பெரிய பட்ஜெட் படம் நான் பார்த்துருக்கேன். அது என்னன்னா கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. கமல்ஹாசன் பிரபாஸ் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த படம் மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியாது, யார் சினிமாட்டோகிராஃபி, யார் எடிட்டர், எந்த இதுவுமே தெரியாது எனக்கு. கல்கின்னு ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்போ ஓகே டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கலாம்னு நினைச்சேன். ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஏதோ சவுண்டே இல்ல. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்கள். இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு படம். கேஸ் குமார் இருக்கு. அமிதாப் பச்சன். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. நான் காப்பாற்றுவேன். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு புச்சி? எவ்வளவு நல்ல கனவு கண்டு புஜ்ஜி வண்டி நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உன்கிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. படம் இது. இப்படி டஃப் கொடுக்குறாங்களா? எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. தான் போட்டு போறோம். இதுலயும் தோக்க மாட்டேன். காட்டுறானுங்க. என்னடா படம் இது? இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஜென் 2-ஆ? அங்கேயே வந்துட்டாரா? ஓகே ஓகே. என்ன இது? டாக்டர் ஆண்டு வந்திருக்காரு. அங்கேயே வந்துட்டாரா? நல்லா இருக்கு. என்ன சொல்றது, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு டஃப் கொடுக்க நம்ம ஊர்லயும் படம் வந்துட்டு அவ்வளவுதான். இனிமேட்டு யூனிவர்சல் போய்கிட்டே இருக்கும். மார்வல் யூனிவர்ஸ், ஆண்டவருக்கு யூனிவர்ஸ் ஒன்று வரும், பிரபாஸ் ஒரு யூனிவர்ஸ் ஒன்று வரும், அமிதாப் பச்சன் சார் அவருக்கு ஒரு யூனிவர்ஸ் வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஊருக்கு இது மாதிரி புது படம், இது மாதிரி ஒரு என்ன சொல்றது, கற்பனை கலந்த படம். இப்படி இந்த மாதிரி கற்பனையா எடுத்து பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது நம்மளுக்கு புது படம். ஓகே, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. தியேட்டர்ல பார்த்தாதான், முழுக்காவே பார்த்தாதான் புரியும். நானு டோன் சூப்பரா இருக்கு, கலர் டோன் சூப்பரா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஒர்க் உட்காந்து வேலை செஞ்சிருவானப்பா. ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க், சிஜி ஷாட்லாம் பயங்கரமா இருக்கு. சிஜி ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆண்டவர் வாயை மட்டும் காட்டுறாங்க, அதுலயே தெரிஞ்சுது, வாய்ஸ்லயே தெரிஞ்சுது ஓகே இதை நம்ம ஆண்டவர் தான் சொல்லி.
ஆனா பார்த்தா இந்தியன் தாத்தா மாதிரி இருக்காரு. ஒருவேளை அந்த படம் எடுக்கிறப்போ சேர்த்து எடுத்துருப்பாங்களோ. லுக் டெஸ்ட் பண்ண போயிருப்பாங்க. தாத்தா அதே கெட்டப்ல வந்திருப்பாரு. ஓகே சார், இதுவே நல்லா இருக்கு சார், வாங்க சார்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு. படம் வந்தாதான் தெரியும். ஒரு ஆஃப் மைண்டா இருக்கு. ஓகே, நல்லா இல்ல, நல்லா இருக்கு, இப்படியா இருக்குது. ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ படம் எடுக்க போறது போது தேட்டர்ல பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம்.